வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம் ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தவரங்காய் காரக்கூட்டு தான். கூட்டு செய்யணும்னா நம்ம பருப்பை வேக வச்சு தேங்காய் அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஆனா இது ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணிடலாம். இந்த கொத்தவரங்காய் காரக்கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 150 கிராம் கொத்தவரங்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 மூடி தேங்காய், 3 வரமிளகா. இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். தேங்காவை தவிர எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா செவக்க வறுக்கணும். இந்த பாசி பருப்பு வந்து கலர் நல்லா மாறணும். பாசி பருப்பு நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். 3 சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன். 2 பூண்டு பல்லும் தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு. முதல்ல நம்ம கொத்தவரங்காய வேக வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியில நான் கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறேன். கொத்தவரங்காய் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வெந்துடும். காயோட ஃப்ரெஷ்னஸை பொறுத்து இது ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல வந்து இப்ப நான் தேங்காய் சேர்த்திருக்கேன். இதோட நம்ம வறுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி போட்டு ரொம்ப ஃபைனா இல்லாம ரொம்ப கொரகொரனும் இல்லாம ஒரு இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். கொத்தவரங்காய் ஒரு 5 மினிட்ஸா குக் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே ஒன்னாவே சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தவரங்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் நல்லா குக் ஆயிடுச்சு சாஃப்டா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். இதுல வந்து மெயின் சீக்ரெட்டே வந்து அந்த பாசி பருப்பை நல்லா செவக்க வறுக்கல்ல தான் இருக்கு. அதுதான் இந்த கூட்டுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்க போகுது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், மிக்ஸி ஜார் தண்ணி. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சீக்கிரம் கெட்டி பட்டுரும். அதனால கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியாவே இருக்கட்டும். இப்போ நம்ம கூட்டுக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம், கடைசியா கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கூட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம தாளிச்சதை இதுல சேர்த்துடலாம். இது திக்னஸ் வந்து உங்க விருப்பப்படி நீங்க வச்சுக்கலாம். நீங்க சாதத்தோட கலந்து சாப்பிடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியா வச்சிடலாம். இல்ல சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடுறதுன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சில எடுத்துடலாம். கொத்தவரங்காய் காரக்கூட்டு அருமையா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்ல சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு மசாலா ஸ்மெல்லு, அந்த மிளகு காரம், மிளகா காரம் எல்லாம் இறங்கி ஒரு நல்ல ஒரு ஸ்பைசியான கூட்டு. இதுல பருப்பு வேக வைக்கிற டைம் எல்லாம் நீங்க மிச்சப்படுத்தலாம். பொதுவா கூட்டுனாலே நம்ம பருப்பு வேக வச்சு தேங்காய் வச்சு அந்த மாதிரி சேர்ப்போம். இது கொஞ்சம் வேற மெத்தட்ல நான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன்.